ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேஸ்ட்டு திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இந்த மாதிரி காலி கம் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி இந்த கம் பாட்டில் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு ஒயிட் கலர் பேப்பர் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்க பாருங்கள். அதை நல்லா இந்த மாதிரி கோன் ஷேப்பில் நம்ம சுருட்டி எடுத்து செலோ டேப் போட்டு நான் ஒட்டிக்கிட்டேன். இது போல் ஒட்டினதுக்கப்புறம் அந்த கோன் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இங்கே கீழே நான் கட் பண்ணி விட்டுக்க போகிறேன். அதிகமாக கட் பண்ண வேணாம், சின்னதாக கட் பண்ணால் போதும். இப்போ இந்த பாட்டில் உள்ளே வச்சுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கோல மாவு தான் கொட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி கோல மாவு கொட்டிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். இதை எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி கோலம் போடுறதுக்காக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கம் பாட்டில் நல்லா அழுத்தி போட்டிங்கன்னா இந்த மாதிரி பட்டையாக தெரியும். நல்லா நம்மளுக்கு மெலிசாக தெரியணும் அப்படின்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். சிலவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கோலம் போடவே வராது, அவங்களுக்கு கையில் மாவு அள்ளி கோலம் போடவே வராது. அவங்களாம் இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம் பாட்டில் இருந்தால் போதும், அதை அழகாக கழுவி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி குங்குமம் தான் எடுத்திருக்கேன். நம்ம குங்குமம்லாம் நெத்தியில் வச்சுக்கிட்டு வெளியே போகணும் அப்படின்னா காற்றுலேயே அது கலைஞ்சி போயிடும். நெத்தியில் நம்ம வைக்கிற குங்குமமே இருக்காது, கலைஞ்சி போயிடும். அதுக்கான டிப்பு தான் இது. நான் இந்த மாதிரி வேஸ்லின் தான் எடுத்திருக்கேன். இந்த வேஸ்லினை நம்ம கொஞ்சமாக கையில் எடுத்துக்கலாம். நான் கையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. கொஞ்சமாக அந்த இடத்துல நம்ம நெத்தியில் வைக்கிறோன்னா அங்கே பூசிட்டு இந்த குங்குமத்தை எடுத்து அங்கே வச்சோன்னா அப்படியே இருக்கும். நம்மளுக்கு எந்த ஷேப்பில் நம்மளுக்கு வேணும்னா கூட வைக்கலாம். நம்மளுக்கு திக்காக வேணும், தின்னாக வேணால் கூட நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், காற்றுல அலைஞ்சே போகாது. இப்போ நான் கை வச்சு கூட அழைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அழைச்சேன்னா லைட்டாவது இருக்கும். அங்கே வேஸ்லினுக்கு பதிலாக நீங்கள் விளக்கெண்ணெய் கூட வைக்கலாம். குங்குமம் வைக்கிற இடத்தாண்ட லைட்டாக விளக்கெண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சு பாருங்கள், அது காற்றுல கலைஞ்சே போகாது. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, எங்கள் வீட்டு டேபிள் ட்ரா தான் இது. இது பார்த்திங்கன்னா எப்போவுமே திறந்துக்கிட்டே இருக்கும் தானாகவே. ஏன்னா இதில் இருக்க ஸ்ப்ரிங் லூஸாக இருக்குனால தானாகவே திறக்கும். நம்ம என்ன தான் க்ளோஸ் பண்ணி வச்சாலும் அது தானாகவே திறந்துடும். இது மாதிரி தானாக திறக்கிறதுனால என்ன ஆகும்னா, இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க மண்டையிலலாம் இடிக்கும். அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இது. இது எடுத்துகிட்டு நம்ம சரி பண்ணிடலாம். ஆனால் இப்போ தற்காலிகமான சொல்யூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன்னா, இந்த மாதிரி குழந்தைங்களுடைய டாய்ஸ் தான் ஒன்று எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு ஆணி ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு ஹோல்ஸ், இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இது வழியாக நம்ம இந்த ஆணியை தான் உள்ளே விட போகிறோம். இப்போ இதை அந்த டேபிளில் நம்ம அடித்து விட்டுக்க போகிறோம். ஒரு லாக் மாதிரி இது இருக்கும். அடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அடிச்சிட்டேன். இதை ஓப்பன் பண்ணி விட்டேன்னா இது தானாகவே பாருங்கள் ஓப்பன் ஆகுது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லாக் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமான ஒரு ட்ரா இருக்குது, அதை தற்காலிகமாக நீங்கள் சரி பண்ணணுன்னா இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிப்பை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்பில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.